ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கிறது ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி எக்ஸாம் டேட்டை வச்சு தான். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான் சொல்ல போகிறேன். நான் இங்கே மேக்ஸிமம் ஒரு ஃபேக்ட்ஸை வச்சு தான் சொல்ல போகிறேன். மீன்ஸ் இந்த தேதிக்கு இந்த எக்ஸாம் இருக்குது, மேபி இந்த தேதிக்கு வரலான்னு ஒரு எக்ஸப்ஷன் தான். ஓகே, மீன்ஸ் சான்ஸ் இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவர் ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, அது அன்எக்ஸ்பெக்டட் எப்போ வேணாலும் உங்கள் டேட்டை போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டியில் கேஸ் நடந்துச்சு, ஐஐடிஐ பசங்க போட்டாங்க. இப்போ அந்த கோர்ட் விட்டு ஹியரிங் நியூஸ் 26 ஜூலைக்கு, ரைட்? இப்போ அந்த கோர்ட் கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பை சான்ஸ் நம்மளுக்கு 26 ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 3-4 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும், ரைட்? பை சான்ஸ் அவங்க ஹியரிங் இன்னும் முடிக்கலை, கன்க்ளூஷன் இன்னும் வரலன்னா அவங்க ஹியரிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மீன்ஸ் இப்போ ஜூலையில் வச்சாங்கன்னா அடுத்தது ஆகஸ்ட்டில் ஹியரிங் இருக்கும். அப்போ ஆகஸ்ட்டில் 2-3 ஹியரிங் கேட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டிசிஷன் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஒரு 2-3 மாதம் தள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தில் வரேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு கிராஜுவேஷன் அப்ளிகேஷன்லாம் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி வந்துச்சு, ரைட்? இப்போ தான் ஆர்ஆர்பி கிராஜுவேஷன் பேப்பர் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறையா பேர் எழுதிருப்பீங்க, நல்லா தான் எழுதிருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ என்னென்னா, கிராஜுவேஷன் டேட் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு, இப்போ அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்தாச்சு. ஸோ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் டேட் 8 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 30 நாள் தந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நடுவுலேயே உங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்களும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்கோட எக்ஸாம் கேலண்டரும் கிளாஷ் ஆகுது. ஆர்ஆர்பியூட்டும் எஸ்எஸ்சியூட்டும் ஒரே சமயத்தில் எக்ஸாம் வர்ற மாதிரி இருக்குது, ரைட்? ஏன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 15 ஆகஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற எஸ்எஸ்சி சிஜிஎல்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஏன்னா அதுவுமே ஒரு ஷிஃப்ட் வைஸாக கொஞ்சம் 5-6 நாள் நடக்கும் அந்த பேப்பரும், ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அது கிராஜுவேட் லெவல் பேப்பர். ஸோ நிறைய பேர் இருப்பது அது, ஓகே? அதனால ஆர்ஆர்பி குரூப் டியூட்லேயும் ஆர்ஆர்பி அண்டர் கிராஜுவேட்லேயும் அந்த கிராஜுவேட் பசங்க அப்ளை பண்ணிப்பாங்க. அதுக்கும் அப்ளை பண்ணிக்கும் போது நடுவில் கிளாஷ் ஆகும். மீன்ஸ் அந்த டைம் செட் ஆகாது பசங்கள் நிறைய பேருக்கு. ஏன்னா சில பேர் இப்போ என்ன மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா 2லேயுமே ஃபார்ம் எடுப்பாங்க, அது மாதிரி தான், ரைட்டா? ஸோ அதனால மேபி ஆர்ஆர்பி இப்போ டேட் கொடுத்துட்டாங்க ஃபிக்ஸாக. அவங்களுக்கு நோட்டீஸ் ஆர்ஆர்பி அஜ்மீர்னு ஏதோ வெப்சைட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. அஜ்மீர் ஒரு செக்ஷனில், நம்ம சென்னை செக்ஷனில் வரலன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணும்போது கிடைக்கல. ஆனால் ஆர்ஆர்பி அஜ்மீர்னு ஒரு செக்ஷனில் வந்துருச்சு. அதில் பப்ளிக் நோட்டீஸாகவே அவங்க வெப்சைட்லேயே, அது கவர்மெண்ட் ரூல் தான், அதிலே போட்டாங்க. என்னென்னா 8 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ 30 நாளைக்கு இந்த எக்ஸாம் டேட் தந்திருக்கேன், ரைட்டா? ஸோ அதே விஷயத்தில் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றி பேசினோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி விட்டு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஜூலையில் தெரிஞ்சிடும். பை சான்ஸ் ஜூலையில் ஜட்ஜ்மெண்ட் தெரியாமல் ஆகஸ்ட்டுக்கு போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட்டில் போனதுக்கப்புறம் மேபி அவங்க டிசம்பருக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க முடிக்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துடும். ஏன்னா 2026 ஜனவரியில் தான் நம்ம எழுதுவோம் ஆர்ஆர்பி குரூப் டி விட்டு எக்ஸாம் இன் ஃபேக்ட்ஸில், ஓகே? ஸோ பார்ப்போம் எப்படி நடத்துகிறான்னு. ஏன்னா ஆர்ஆர்பி குரூப் டி பசங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 1 கோடி பேர் இருப்பிருக்காங்க. ஸோ 1 கோடி பேருக்கு இவங்க அலாட் பண்ணணும். இது ஆர்ஆர்பி என்டிபிசி மாதிரி இல்லை, ஏன்னா அதில் வெறும் லட்சங்களில் தான் இருக்காங்க, இதில் கோடியில் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஆர்ஆர்பி என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் ஓப்பன் மீன்ஸ் எப்போ எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் காலியாக இருக்குமோ, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஆன்லைன் எக்ஸாம் தான் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு. ஸோ எப்போ ஓப்பனாக இருக்கும், மீன்ஸ் சென்டர் எக்ஸாம் ஹால் நிறையா காலியாக இருக்கும், அப்போ தான் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்டிபிசி மாதிரி அவங்க நடுவில் கிளாஷ் பண்ண வாய்ப்பு கம்மி. ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் 1 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் என்டிபிசியில் ஒன்லி 6 lakh 7 lakh தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க நடுவில் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ வரைக்கும் பிளான் எப்படி எடுத்து போனோம்னா, எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்போயான எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இதில் எஸ்எஸ்சியோட கிளாஷ் ஆகுது அப்படின்னா அவங்க எக்ஸாமை தள்ளி ஜனவரிக்கு போடுறாங்க. ஆனால் ஜனவரிலையும் நம்மளுக்கு அங்கோட கிளாஷ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடி இருக்குல்ல, எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் டியூட்டி மீன்ஸ் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப், அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன் அப்புறமா. ஸோ அதோட எக்ஸாமும் ஜனவரியில் வருது. ஏன்னா அதுலேயுமே 50,000 வேகன்சிஸ் வரைக்கும் வரும். அதில் காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும், அதே சமயம் அப்ளை பண்ணுற பசங்களும் அதிகம், ரைட்டா? ஸோ அதனால ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி பேப்பர் அந்த சமயத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்மளுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு அசம்ஷன், ஏன்னா இது கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆர்ஆர்பி
என்டிபிசி விட்டு கிராஜுவேட் எக்ஸாம் டேட் தள்ளி போகும்னு நினச்சேன், நான் சொன்னேன்னு கூட. ஆனால் ஆர்ஆர்பி டக்குன்னு இந்த தேதியில் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு நடத்தி முடிச்சுட்டாங்க ப்ராப்பராக, ரைட்டா? ஸோ அது மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் மேபி இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஜூலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூலையில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆர்ஆர்பி குரூப் டி அவங்க முதல்ல நம்மளுக்கு அட்மிட் கார்டு உண்டாகணும், அதுக்கே ஒரு மாதம் ஆகிடும், ரைட்? ஸோ ஒரு மாதத்தில் எக்ஸாம் மீன்ஸ் இப்போ ஜூலையில் வந்துருச்சுன்னா ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்க வாய்ப்பே கிடையாது 100%, ஓகே? இப்போ நார்மலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு கிராஜுவேட் எக்ஸாமே வச்சுக்கோமே, அவங்களோட எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம், இந்த இதில் எக்ஸாம் அட்மிட் கார்டு உங்களுக்கு 10 நாள் 5 நாள் முன்னாடி வந்துடும்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க இப்படி எக்ஸாம் வரப்போது நாங்கள் போட போகிறோம், ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொல்ல போனோம்னா ஜூலையில் நம்மளுக்கு எக்ஸாம் கிடையாது, ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் கிடையாது, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த சமயத்தில் நம்மளுக்கு சொல்லலாம் மேபி இந்த சமயத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்னு. ஏன் செப்டம்பர் அக்டோபரில் சொல்லலாம்னா ஏன்னா எஸ்எஸ்சி விட்டு நிறைய எக்ஸாம்ஸ் அந்த சமயத்தில் இருக்குது, அதனால் நான் சொன்னேன், ரைட்டா? ஏன்னா எஸ்எஸ்சி விட்டு செப்டம்பரில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே சமயம் அக்டோபர் சமயத்தில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சான்சஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக்ஸிமம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு ஒரு பிளான் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக பாஸ் பண்ணலாம். ஹவர் உங்கள் எந்த தடவை தெரிஞ்சிருக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் ஜிஎஸ் அண்ட் ஜிகே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சான், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சான். என் ஃப்ரெண்டு போயிருந்தான், அவனும் அப்ளை பண்ணியிருந்தான் கிராஜுவேட்டில், நான் அப்ளை பண்ணேன் கிராஜுவேட்டில். ஸோ அவன் போய் அப்ளை பண்ணி பேப்பரை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரிலாம் கொஷின் வந்துச்சுன்னு. லிட்ரலி அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த தடவை கரண்ட் அஃபேர்லேருந்து நிறைய கொஷின் கேட்டானா. நீங்கள் யார்கிட்ட சேனலை எண்ணி விடுங்க, என்ன மாதிரி யாராவது தந்திருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க என்டிபிசி எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா யூடியூப்லேயே செக் பண்ணி பாருங்களேன். இந்த தடவை ஜிஎஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சான். மீன்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், மீன்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்மோஸ்ட் 40 மார்க் ஒரு பேப்பர், அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சான். ஆனால் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு மீடியம் லெவலில் இருந்துச்சான். ஸோ பெஸ்ட் கோ வித் ப்ரிப்பேர். நீங்கள் ஜிஎஸ் அண்ட் ஜிகே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே உங்களால் கட் ஆஃபை க்ராஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் நீங்கள் அண்டர் கிராஜுவேட்க்கு இல்லை நீங்கள் குரூப் டிகேன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ் அண்ட் ஜிகேயில் நம்மளுக்கு 40 மார்க்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ 40 மார்க்கில் நம்ம குறைஞ்சது 10 to 20 மார்க்ஸ் 20 to 25 மார்க்ஸ் வாங்கணும். அப்போ தான் நம்ம கட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் மேலே வரும், மிச்ச பசங்களோட மேலே வரும், ஓகே? ஸோ பெட்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஜிஎஸ் அண்ட் ஜிகே, அதே சமயம் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கை விட்டுறாதீங்க, ரைட்? ஸோ இதுதான் அப்டேட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எனக்கு தெரிஞ்சு வந்துடும், சான்ஸ் 100% இருக்குது. ஏன்னா இப்போ குறுக்கால இப்படி நான் ரித்திக் வர வேண்டாம்னு மாதிரி என்டிபிசி எடுத்து அண்டர் கிராஜுவேட் எடுத்து போட்டாங்க எஸ்எஸ்சி கேலண்டரோட. ஸோ அது மாதிரி குரூப் டியூட் எக்ஸாமே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 கோடி பேருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது குறைஞ்சது அவங்களுக்கு 1 to 2 months வேணும். ஆனால் அதனால அவங்க இன்னும் தள்ளி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த 1 கோடி பசங்களுக்கு பேப்பரை முடிச்சிடுவாங்க, ஓகே? இல்லை அவங்க தள்ளி போட்டாங்கன்னா ஜான்வரி வரைக்கும் போகும், அதுக்கு மேலே போக சான்ஸ் கம்மி இஃப் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டில் வந்துச்சுனால், ஓகே? ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அப்டேட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி 26ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அந்த வீடியோ போடுறேன் என்னென்னு. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஐ கெஸ் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் இப்போ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸை பற்றின்னு. ஸோ நான் வீக்லி கரண்ட் அஃபேர் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர் போட்டோம். இப்போ மண்டே அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரத்துட்டு வந்துடும். அதே சமயம் நான் நம்ம கம்யூனிட்டி டேப் இருக்கும்ல, அங்கே நான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். மீன்ஸ் ரைட் ஆன்சர் நீங்கள் 4 ஆப்ஷன் தந்துடுவேன், நீங்கள் அதுலேருந்து ரைட் ஆன்சர் தரணும். அது மேக்ஸிமம் ஜிஎஸ் அண்ட் ஜிகே ஒரு கொஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ் அண்ட் ஜிகே எப்போலேயும் டஃப்பாக வரும்னு கேள்விப்பட்டேனோ அப்படியே நானும் போட ஆரம்பித்தேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏன் போட ஆரம்பிச்சேன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால தான். ஸோ மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுங்கள் போட. பை சான்ஸ் அவங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர் அதிலே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் என் கொஷின்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஜிஎஸ் அண்ட் ஜிகேன்னு தான் கேட்க போகிறேன், ஓகேயா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே சமயம் விட்டுறாதீங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் டைம் ஐ கெஸ் 10th பசங்களுக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து ஐடிஐ பசங்களுக்கு ஆக்கிடுவேன், ஓகேயா? ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஐ கெஸ் உங்கள் வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.